நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரினுடைய பிரிவிற்கும் காரணம் நயன்தாரா தான் அப்படின்னு பிரபலம் ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடியது மிகப்பெரிய அளவில் குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆகியிருக்கு. தனுஷும் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவும் விவாகரத்து பெறும் முடிவில் இருக்காங்க. அவங்க தாக்கல் செய்த விவாகரத்து மனு குறித்தான தீர்ப்பு இன்னும் சில நாட்களில் வர இருக்குது. எந்த மாதிரியான தீர்ப்பு வரும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு இடையில தனுஷுக்கும் நயனுக்கும் மோதலும் உருவாகியிருக்கு. இந்த சூழலில் தனுஷ் குறித்து பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் பேசியிருக்காரு. இந்த விஷயம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷும் ஐஸ்வர்யாவும் காதலி திருமணம் செஞ்சாங்க. யாத்ரா லிங்கானி 2 மகன்கள் இருக்காங்க. 2004 2 பேருக்கும் திருமணம் நடைபெற்றது. பிறகு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு. சில வருடங்களுக்கு முன்பு அவர்கள் பிரிவதாக அறிவிச்சாங்க. 2 பேரும் எப்படியாவது சேர்த்து வைத்திடணும்னு 2 குடும்பத்தினரும் உறுதியாக இருந்தாங்க. அந்த வகையில் ரஜினிகாந்தும் அவர்களை சேர்த்து வைப்பதற்கு ரொம்பவே ஆர்வம் காட்டினார். ஏன்னா தனக்கு வயதாகிடுச்சு, பேரன்களும் வளர்ந்துட்டாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் இவர்களது விவாகரத்து தேவையில்லாதது அப்படின்னு நினைத்ததாகவும் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதோட தனுஷ் குடும்பத்தினரும் இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் 2 பேருமே குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனுவை தாக்கல் செய்தாங்க. முதலில் மனு 2 தடவை விசாரணைக்கு வந்தபோது இருவருமே ஆஜராகலை. பிறகு பார்த்தோன்னா இவங்க இணைவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து இருவரும் சேர்ந்து வாங்கி வீட்டில் தான் இனி வசிப்பாங்கன்னு தகவல்கள் கசிஞ்சது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்டாக சில நாட்களுக்கு முன்பு விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு இருவரும் ஆஜரானாங்க. இருவருமே அதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சம்மதம் இருக்குன்னு தெரிவிச்சிருந்தாங்க. பிரபல தனியார் யூடியூபுக்கு பேட்டி கொடுத்த பிரபலம் ஒருத்தர் நயன்தாரா மீது தனுஷ் ஏற்கனவே கோபத்தில் தான் இருந்தார். ஏன்னா நானும் ரவுடிதான் படத்தில் நயனும் விக்னேஷ் சிவனும் நடந்து கொண்டது அப்படி. அதற்கு பிறகு ஆவணப்படத்துக்காக வீடியோக்களும் தனுஷிடம் அவர்கள் நேரடியாக கேட்காமல் மேனேஜரை வைத்து குறுக்கு வழியில் அவங்க மூவ் பண்ணுது. ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக நயனும் தனுஷும் சந்திப்பதாக இருந்தது. அப்போது நயனோ, நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வரமாட்டேன், நீங்கள் என் ஆஃபீஸ்க்கு வாருங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் மேற்கொண்டு கடுப்பான தனுஷ் அத்தோடு விட்டு விட்டாராம். அதற்கு பிறகுதான் தனுஷை தாக்கி நயன்தாரா கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. தனுஷ் இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் காத்திருந்தாராம். இதுக்கிடையில தனுஷும் ஐஸ்வர்யா இப்போது விவாகரத்து கேட்டு நிற்கிறாங்க. அதற்கு காரணமே நயன்தாரா தான்னு சொல்கிறாங்க. நயன்தாராவை தனுஷ் காதலிச்சிருக்கிறாராம். நயனும் தனுஷை காதலித்ததாக சொல்லப்படுது. தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அந்த பிரச்சனையில் முதல் விதையை போட்டதே நயன்தாராம். இந்த திரைத்துறையில் பலருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நயன்தாரா பியாண்ட் தி ஃபெரிடல் என்ற ஆவணப்படத்திலும் நானும் ரவுடிதான் பட ஃபுட்டேஜை பயன்படுத்தும் விவகாரத்தில் தனுஷுக்கும் நயனுக்கும் மோதல் உருவானது குறிப்பிடத்தக்கது. என்னடா இது இப்படி சொல்லியிருக்காங்களேன்னு எல்லோரும் இப்போ இதை பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. மேலும் ஒருத்தவங்களை நம்ம காயப்படுத்தக்கூடாது அப்படின்றது எல்லோருக்கும் தெரியணும். ஏன்னா இப்போ நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் அவர்களுக்கு குழந்தை பிறக்குமான மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் அவங்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய விதமாகவே சிலர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அந்த பாக்கியம் நல்லாவே இருக்கான். இப்போ மனம் திறந்து பேசியிருக்காரு மருத்துவர். நடிகர் நெப்போலியனின் மகன் தனுஷுக்கு சமீபத்தில் ஜப்பானில் திருமணம் நடந்துச்சு. அக்ஷயா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டார். டோக்கியோவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற அந்த திருமணத்தில் தமிழ் சினிமாவிலிருந்து ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த திருமணத்தை பற்றி சிலர் விமர்சனம் செய்து வரும் நிலையில் நெப்போலியனுடைய மகனுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறதான்னு மருத்துவர் இப்போ பார்த்தோன்னா பிரபலமானவர் ஒருத்தர் பேசியிருக்காரு. நெப்போலியனுக்கு தனுஷ் குணால் என்று 2 மகன்கள் இருக்கக்கூடிய நிலையில் மூத்த மகன் தனுஷுக்காக தசை சிதைவு நோய் ஏற்பட்டிருக்குன்னு இவர் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார். அங்கே போய் பார்த்தோன்னா அவர் ஒரு ஐடி கம்பெனியை நிறுவி அதில் சிஓவாக தனுஷ் அவர்களை அமர வச்சார். அதோட சகல வசதிகளோட கூடிய வீடு, சிஓ ஆக்கி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, 1000 ஏக்கர் அளவில் விவசாயம்னு தனி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு நெப்போலியன். சூழல் இப்படி இருக்க தனது மகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து அக்ஷய் என்ற பெண்ணை பார்த்தாங்க. நெப்போலியனும் அவரது மனைவி சுதாவும் தசை சிதைவு நோய் வந்த ஒருவருக்கு திருமணமா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் விமர்சனம் செய்தாங்க. ஆனால் தனுஷை அக்ஷயாவுக்கு ரொம்பவே பிடித்து போக அடுத்த திருமணத்திற்கு ஒத்துக்கிட்டாங்க. இதையடுத்து ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் திருமணம் நடந்துச்சு. நட்சத்திர பட்டாளர்கள் நிறைய பேர் பார்த்தோன்னா அதில் கலந்துக்கிட்டாங்க. இதுக்கிடையில் 100 பவுன் அளவில் நகையும் பல 100 கோடி கணக்கில் வீடும் அக்ஷயாவுக்கு நெப்போலியன் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திருமணத்தால் அக்ஷயாவின் வாழ்க்கை தான் வீணாகிருச்சு. கண்டிப்பாக தனுஷுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு பலர் வாய்க்கு வந்தபடி பேசினாங்க. அப்படி பேசியவருக்கு கண்டனம் ரொம்பவே எழ ஆரம்பித்தது. இதுக்கு இடையில் மருத்துவர் காமராஜ் இந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருக்காரு. அவர் தனியார் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. தசை சம்பந்தப்பட்ட நோய் வந்தவர்களுக்கு முதலில் தசை பலமாக இருக்கும், போக போக அது பலவீனம் அடையும். இருந்தாலும் அவர்களால் அந்தரங்க விஷயத்தில் நல்லாவே ஈடுபட முடியும். விஞ்ஞானி ஸ்டீஃபன் காகின்ஸ் கூட குழந்தை இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போது ஸ்டெம் செல் எல்லாம் வந்துருச்சு. அதை வைத்து குழந்தையை கூட அவங்க பெற்றுக்கலாம். அதே சமயம் ADHD என்று சொல்லக்கூடிய மூளை சம்பந்தப்பட்ட நோய் வந்தவர்களுக்கு அந்தரங்க விஷயத்தில் நாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சமீபத்தில் ஒரு பிரபலத்தினுடைய மகனுக்கு திருமணம் நடந்து முடிந்தது. அவருக்கும் தசை சம்பந்தப்பட்ட நோய் தான் வந்திருக்கு. அவரால் அந்தரங்க விஷயத்தில் நல்லாவே ஈடுபட முடியும். அதே சமயத்தில் வீல் சேரில் தான் அவர் வாழ்க்கையை வாழ முடியும். இதெல்லாம் தெரிந்துதான் அந்த பெண் அந்த பையனை திருமணம் செய்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவர் பேசியிருக்கிறது வைரலாகி வருது. எது எப்படியோ இருவரும் நல்லபடியாக
சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா ஆண்டாண்டு காலம் வாழணும்னு நம்முடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.